அறிவியல் வளர வளர அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏற்ற தாழ்வுகள் என்பதும் மரபார்ந்த ஒடுக்குமுறை என்பதும் மாறிக்கொண்டே வந்திருக்கிறது. ஆனால் இந்தியாவில் 2000 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஆண்டார் அடிமை மரபு என்பது அறிவியலுக்குள்ளும் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு, அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்குள்ளும் தன்னை உள்ளே புகுத்திக் கொண்டு ஏற்றத்தாழ்வுகளை அப்படியே கட்டுமானமாக வைத்துக் கொண்டே இருக்கிறது. புதிய கட்டுமானமாக இந்த சாதியை நிர்மாணித்துக் கொண்டே இருக்கிறது. இதை எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டத்தில் பெரியாரை பின்பாயிண்ட் பண்ணி இவர் என்ன செய்து விட்டார், வேறு தலைவர்களை பின்பாயிண்ட் பண்ணி இவர் என்ன செய்து விட்டார் என்று கேட்க தொடங்கி இருக்கிறார்கள். பெரியார் அடித்த அடிதான் இந்தியா சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளுக்கு பிறகு, இந்த 75 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பார்லிமெண்ட்ல இந்த மனுநீதி இந்தியாவுக்கு எதிரானதுன்னு பேசுறதுக்கு எவனுக்கும் திராணி இல்லை. இந்த ஒடுக்குமுறையை பேசுவதற்கு தமிழ்நாட்டிலிருந்து அண்ணாவும் ஈவேக்கு சம்பத்தும் போக வேண்டி இருந்தது நாடாளுமன்றத்திற்கு. வேறு யாரும் இதை பேசுவதற்கு முன்வரவில்லை. ஆனால் இன்றைக்கு இந்தியாவை ஆண்ட நாம் யாருக்கு எதிராக போராடினோமோ அந்த கட்சி இந்த மனுநீதியை கொளுத்தும் நாள் தான் இந்தியாவுக்கு திருநாள் என்று பேசுகிறது என்றால் அது பெரியாரிய இயக்கங்களுக்கு கிடைத்த வெற்றி, நம்முடைய தொடர் போராட்டங்களுக்கு கிடைத்த வெற்றி.